இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் கோட். இந்த திரைப்படம் இன்னைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. கூடவே பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மைக் மோகன், பிரேம்ஜி என பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. விஜய் இந்த திரைப்படத்தில் அப்பா மகன் என டபுள் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தின் கதை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் கென்யாவில் ரயிலில் யுரேனியத்தை பத்திரமா கொண்டு வர்றதுக்காக தீவிரவாதி கும்பல்கள் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா 3 பேரும் ஆயுதங்களுடன் களமிறங்கினாங்க. அப்போ சண்டை வருது. சண்டையில் ரயில் வெடித்து தீவிரவாதியான மோகன் இருந்ததாக காட்டப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்கள் அப்பா கேரக்டரில் காந்தியாகவும் அவருக்கு மனைவியா அனு கேரக்டரில் ஸ்னேகாவும் நடிக்கிறாங்க. அதாவது ஸ்னேகாவும் விஜயும் தாய்லாந்துக்கு போகும்போது தன்னுடைய மகனை பறி கொடுத்துட்றாங்க. ஆனாலும் பின்னாடி ஒரு பிரச்சனையில் தன்னுடைய மகனை விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. மகனே அப்பாவுக்கு எதிரியாக மாறிடுறாரு. அது என்ன அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தோட ப்ளஸ் பாயிண்ட், நீண்ட நாட்களாக சீரியஸாகவே திரையில் தோன்றி வந்த விஜய் அவரின் எல்லாவித பக்கங்களையும் காட்ட தளமமைத்து கொடுத்திருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். அதன்படி படத்தில் விஜய் வெளிப்படுத்தியிருக்கும் காமெடி, லூட்டி, எமோஷன், சைலண்ட் ரியாக்ஷன், டயலாக் டெலிவரி ஆக்ஷன் அனைத்தையுமே ரசிக்க வச்சிருக்குது. குறிப்பாக அவரின் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் புதுமையாக இருக்கிறது. டீஏஜிங் செய்யப்பட்ட விஜயின் கரெக்ஷன் ஓகே ரகம்தான். ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் விஜய் அவர்கள் வெளிப்படுத்திய நடிப்பு மிரட்டல். ஸ்னேகா முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கூட மீனாட்சிக்கு இல்லை. பாலுடி மோகன் முகத்தில் கொஞ்சம் கூட வில்ல விஷயமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எந்த கதாபாத்திரங்களும் மனதில் நிற்காமல் போடுது. சோகத்தில் பெரும் சோகம். படத்தின் பெரும் பலவீனமாக முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் நிலவிய படத்தின் சஸ்பென்ஸ் சார்ந்த தகவல் அனைத்தும் வெளியாயின. அவை அனைத்தும் படத்தில் அப்படியே இருக்குது. அதனால் அடுத்த வரும் காட்சிகள் ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கல. அதே போல் படத்தில் ஜீவன் வில்லனாக மாறுவதற்கு சொல்லப்பட்ட காரணம் படத்தின் சுவாரஸ்யத்தை ஒட்டுமொத்தமாக குறைச்சி விட்டுருச்சு. அதன் பின்னர் வரும் காட்சிகள் திரைக்கதை வேகமாக இருந்தாலும் அவை நம்முடன் ஒட்டவில்லை. ஸ்பார்க் பாடல் இடம்பெற்ற இடம் கடுப்பின் உச்சம். 2ஆம் பாதியில் யோகி பாபு சிரிக்க வைக்க முயன்றாலும் அவருக்கு படத்தில் கொடுக்கப்பட்ட இடம் தவறாக இருக்கும் காரணத்தால் அவை நம்மை சிரிக்க வைக்க தவறுகிறது. ஸ்கெட்ச் போட்டு அப்பா மகன் கான்ஃபிடென்ஸை திரைக்கதையில் வைத்து விளையாட நினைத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு சண்டையில் அசைவுகளை வைத்தே அவன் ஜீவன் என்பதை ரசிகர்களை கண்டுபிடித்ததே. அவ்வளவு திறமை வாய்ந்த காந்தி கண்டுபிடிக்க மாட்டார் என்று நினைச்சது எப்படின்றதான் சுத்தமாக புரியலை.